குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கண்ட்ரி கேபிட்டல் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சேம் கண்ட்ரி சேம் கேபிட்டல். இப்போ சொல்ல போகிற ஒரு 10-12 கண்ட்ரி இருக்கும். அந்த 12 கண்ட்ரிக்குமே அதோடய கண்ட்ரி நேம் என்னவோ அதான் அதோடய கேபிட்டல் நேம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், மெக்சிகோ, குவைத், பனாமா, வாட்டிகன் சிட்டி, குட்டமேலா, டிஜிபூட்டி, சிங்கப்பூர், மொனாக்கோ, லக்சம்பர்க், டன்சியா, ஆண்டோரா. ஓகேவா? இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே அதோடய கேபிட்டல் என்னென்னா அதோடய கண்ட்ரி நேம் தான். மெக்சிகோனா மெக்சிகோ சிட்டி, குவைத்னா குவைத் சிட்டி, பனாமானா பனாமா சிட்டி, அதுமாதிரி லாஸ்ட்டு ஆண்டோரானா ஆண்டாரா லவேலா. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அதோட கண்ட்ரி பேர் தான் அதோடய கேபிட்டலாக இருக்கும். ஓகே, மொத்தம் நமக்கு இருக்கிறதே 195 கண்ட்ரி தான். நம்ம இப்போ ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, நம்ம ஒரு 12 கண்ட்ரியோட கேபிட்டல் படிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த 195 கண்ட்ரியில் ஒரு 150 கண்ட்ரி கிட்ட இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சே படிச்சிடலாம். நம்ம இப்படி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் நேம் எண்டிங் வித் டவுன் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு சில கேபிட்டலோட நேம் மட்டும் டவுன் அப்படிங்கிற வேர்டில் எண்ட் ஆகும். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா கேப் டவுன், குயானா அப்படின்னா ஜார்ஜ் டவுன். அதில் நீங்கள் ஜிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குயானா, ஜார்ஜ், ஜிஜி. ஓகே, அடுத்து சிரியா லியோன் அப்படின்னா ஃப்ரீ டவுன். சிரியா லியோன் அப்படிங்கிறது நீங்கள் சன்னி லியோனோட ஞாபகம் வச்சுக்கலாம். சன்னி லியோன், ஃப்ரீ டவுன். நான் கீவேர்டு உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து 4th ஒன் பார்படாஸ். பார்படாஸ்க்கு பாருங்கள் பீன்னு இருக்குது. பி அப்போ பிரிட்ஜ் டவுன். அந்த குயானா அப்படின்னா ஜிஜி, பார்படாஸ்னால் பிபி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் இப்போ நீங்கள் சன்னி லியோன்னா உங்களுக்கே ஞாபகம் வந்துடும், ஃப்ரீ டவுன் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட் ஒன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ பேலன்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கானா அப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி அப்போ இன்னொரு டவுன் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபேமிலி அப்படிம்பாங்க. கொரியாவை பொறுத்த வரைக்கும் 2 கொரியா இருக்குது. ஒன்று சவுத் கொரியா, இன்னொன்று நார்த் கொரியா. இப்போ இதுக்கு ஒரு கீவேர்டு மாதிரி சொல்லுதேன். கொரியா பீப்புள் சோல் யங். அதாவது அந்த கொரிய மக்களோட சோல் கூட யங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், அந்த கொரிய மக்களோட சோல் எங்கே இருக்கும்னு. அப்போ சோல் அப்படின்னா என்ன, சியோல். ஓகேவா? சவுத் கொரியா சியோல். அந்த எஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ கொரிய மக்களோட அந்த ஆன்மா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆன்மான்னா சோல் அப்படிங்கிறது. அப்போது அந்த சோலுங்கிறது எங்கே வரும், அந்த எஸ்ஸுக்கு தான் சோல் அப்படிங்கிறது வரும். சவுத் கொரியாவுக்கு தான் சோல் வரும். அப்போ பேலன்ஸ் இருக்க யங் அப்படிங்கிறது எங்கே வரும், நார்த் கொரியாவுக்கு வரும். நார்த் கொரியாவுக்கு யோங் யாங். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில கண்ட்ரிக்கெலாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம். ஸ்வீடன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்வீட் தான் ஞாபகம் வரும். அதாவது ஸ்வீட் கடையெல்லாம் அதிகமாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்டாக்ஹோம். ஓகே, ஸ்வீடன்னா ஸ்டாக்ஹோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜமைக்கா, கிங்ஸ்டன். அதில் கிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கிங்னா எப்படி இருப்பான், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஜம்முன்னு இருப்பான். ஓகே, அப்போ ஜமைக்கா, கிங்ஸ்டன். தேர்ட் ஒன் பாருங்கள், ஈரான், தெஹ்ரான். அந்த ரைமிங் வேர்டு வந்துடுது, ரேன். ஈரான், தெஹ்ரான். ஓகே, ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பூட்டான், திம்பு. ஓகேவா? இப்போ பூட்டான் அப்படின்னா நீங்கள் பூட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லா பூட்டுமே நம்ம திண்டுக்கல் பூட்டெலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல தெம்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ பூட்டான், திம்பு. திம்புனா தெம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. தெம்புனா என்னென்னா ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கனடா, ஒட்டவா. ஓகேவா? அதில் கேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கேன் அப்படின்னா கேனில் ஓட்டை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கனடா, ஒட்டவா. ஓகேவா? ஒட்டவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டென்மார்க்கு. அது கோப்பன்ஹேஜ். அப்போ இதில் டென்மார்க்கில் மார்க் அப்படிங்கிறது நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். கோப்பன்ஹேஜில் பெண்ணை ஹைலைட் பண்ணியிருப்பேன். நமக்கு மார்க் அதிகமாக வேணால் என்ன பண்ணணும், பெண்ணை வச்சு எழுதுனா மார்க் அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு விளம்பரம் கூட உண்டு, எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட்ரைட்டிங் அப்படின்னு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பென் அப்படின்னா மார்க்கு. டென்மார்க், கோப்பன்ஹேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஹங்கேரி, புத்தாபெஸ்ட். ஓகேவா? அந்த பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபீஸ்ட்னால் ஃபுட் ஃபெஸ்டிவலாக ஃபீஸ்ட் அப்படிம்பாங்க. ஹங்கரி அப்படின்னா பசிக்குன்னா ஏதாவது ஒரு ஃபீஸ்ட்டுக்கு போவான், சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போவான். அப்போ ஹங்கேரினா புத்தாபெஸ்ட் அப்படிங்கிறது புத்தா ஃபீஸ்ட் அப்படிங்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இதோட பெட்டராக ஏதாவது உங்களுக்கு கோட் தெரிஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அர்ஜென்டினா, பியூனஸ் ஏர்ஸ். ஓகேவா? அர்ஜென்டினாவில் அர்ஜென்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு அர்ஜென்ட்டாக போகணும்,
இல்லை நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டில் தான் போவோம். அப்போ அர்ஜென்டினா பியூனஸ் ஏரிஸ், ஏர் அப்படின்னா ஃப்ளைட், ஓகேவா, ஏரில் போகிறது, ஓகே, ஃப்ளைட்டில் போகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா கான்பரா. நம்ம இது வந்து சின்ன வயசுலேருந்தே படித்தது தான், ஆஸ்திரேலியா கான்பராலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மால்டா வலிட்டா. இது ரைமிங்காக இருக்குது, டாட்டா, மால்டா வலிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மொராக்கோ ரபாட். அதில் ரபாட் அப்படிங்கிறது வந்து ரேட்னு வச்சுக்கோங்க. மொராக்கோன்னா வந்து முறைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ரேட் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சால் வந்து நம்ம கோவத்தில் ரொம்ப எப்பண்டா கிடைக்கும், அதை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முறைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க, ஓகேவா. மொராக்கோ அப்படின்னா வந்து ரபாட், முறைக்கிறது ரேட்டு, மொராக்கோ ரபாட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ரோமானியா புச்சாரெஸ்ட், புத்தாரெஸ்ட், ஓகேவா. அதில் நீங்கள் எப்படி ஞாபகிச்சுக்கோங்க, ரோமன்லாம் அதிகமாக ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓகேவா. ரோமன்னா ரெஸ்ட்டு, ஓகேவா, ரோமன் ரெஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாண்ட் வார்சா. வார்னா எங்கே நடக்கும், லேண்ட்லாம் நடக்கும். அப்போது போலாண்டில் லேண்டு, வார்சாவில் வார், லேண்டு வார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக் ரிப்பப்ளிக், ப்ராக்வே. ப்ராக்வே அப்படிங்கிறது நீங்கள் அந்த ப்ராட்னா ப்ரேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எப்போது வேண்டிகிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உக்ரைன் கியூ. அந்த உக்ரைன்னா என்னென்னா, எல்லாருமே வந்து அயன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா வந்து உக்ரைன் போகாண்டி அந்த ஏர்போர்ட்டில் க்யூவில் நிற்பார். அப்போ தான் வந்து அவர்கிட்ட அந்த ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பிடிங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த உக்ரைன் அப்படின்னா வந்து உங்களுக்கு க்யூவில் நிற்பார் அப்படிங்கிற ஞாபகம் தரணும், ஓகேவா. உக்ரைன் கியூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், தைவான் தைப்பி, டை. அப்போ இது வந்து உங்களுக்கு ரைமிங்காக இருக்குது, அப்போ இதுவும் ஞாபகம் வந்துடும், தைவான் டைப்பி அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன்று பாருங்கள், எஸ்டோனியா டாலின், ஓகேவா. இதில் ஸ்டோனுங்கிற வேர்டு இருக்குது பாருங்கள், எஸ்டோன், ஓகேவா. ஸ்டோன்னா வந்து பாறை எப்படி இருக்கும், நல்லா டாலாக இருக்கும். அப்போ ஸ்டோன் அப்படின்னா டால் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம், எஸ்டோனியா டாலின். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ஷார்ட்கட் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.